Hi. Hi. I'm Arjun. Same college. Hi. Engineering. Biomedical engineering. நீங்க மெடிசன், நான் இன்ஜினியரிங். சேம் காலேஜ். Oh. Hi. Nice to meet you. நான் உங்களை 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் சைடா. யார்டா நீ? Do I even know you? Same college-னு வேற சொல்ற. உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அமெரிக்கா. இன்னும் 2 நாள் எனக்கு கல்யாணம். தெரியுங்க. அதான் எப்படியாச்சும் இல்லை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சலாம் வந்திருக்கேன். டே யார் நீ? மா கிளம்பு. எவ்ரிதிங் ஆல் ரைட்? அப்பா no. கிளம்பு. He's just my college mate. I'll handle She'll this. handle it. Let's go. கம் தம்பி வேணா. இன்னும் few hoursல எனக்கு flight. காமெடி பண்ணாம ப்ளீஸ் போயிரு. 5 நிமிஷம் போதுங்க, புரிய வச்சிருவேன். நான் செத்து போயிடுவேங்க. செத்து போ. செத்து போ. 5 வருஷமா காதல் சொல்ல தைரியம் இல்லாத நீ உயிரோட இருந்து என்ன சாதிக்க போற? செத்து போ. 5 வருஷம் லவ்வுங்க. அப்படிலாம் போயிட மாட்டேன். கண்டிப்பா புரிய வச்சு வாழ்வுங்க. Oh God. எனக்கு ஃப்ளைட்டுக்கு This டைம் is ஆச்சு. an announcement Don't for waste my passengers of flight MH Boeing 777-200 The flight has been delayed for 13 hours due to poor weather conditions. Thank you for your patience. Yes. For further inquiries, கடவுள் please இருக்காரு. proceed to நான் சொல்ல. counter number 10. ப்ளீஸ் 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்போயே சொன்ன ஏர்லி டேட்ல ஃப்ளை பண்ணிடலான்னு. நீ தான் நலுங்க வைக்கணும். நல்ல நேரம் சொல்லிட்டு இப்ப பாரு எவ்ரிதிங்ஸ் லாஸ்ட் மினிட். Okay. Okay, fine. 13 hours. So 1 hour is for check-in. இன்னும் 12 hours இருக்கு. இந்த 12 ஹவர்ஸ்ல என்ன பேசணுமோ பேசிக்கோ. 5 நிமிஷத்துலேயே கலக்கிருக்கோம். 12 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க. திருச்சி மேய்ஞ்சிருவாங்க. Yeah, மச்சான். கவுட்ல செக் பண்ணு. We will reach on time. No worries, மச்சான். Everything be all right. Okay, bye. வா. ஹே, என்ன பண்ற நீ? நம்மளே ஃப்ளைட் டிலேன்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கோம். இதெல்லாம் இப்ப தேவையா? நோ நோ நோ. He's a young man. He deserves a chance. இப்போ இந்த ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்காம போச்சுன்னா வாழ்க்கையில நீ எதுக்குமே ட்ரை பண்ணாம வெக்ஸ் ஆயிடுவான். பேச தானே போறான். போய் பேசிடுவாமா. Thanks, Pa. This is the only reason I want to give him a chance, Pa. Go. Go. நீ கேட்ட டைம் 12 hours. 5 வருஷ காதல இந்த 12 ஹவர்ஸ்ல சொல்லி புரிய வச்சுட்டேனா I'm yours. But that's impossible. Anyways, your time starts now. இப்படி 12 ஹவர்ஸ் பாத்தி முடிச்சிடலாமா? இல்லைங்க, 5 வருஷம் இந்த செகண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வெயிட் தனியா, என் முன்னாடி நீங்க. நம்பவே முடியலங்க. கிள்ளி பாருங்களேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு ஃப்ளைட் டிலே. ஸோ அமெரிக்கா இறங்கின அடுத்த நாள் எனக்கு கல்யாணம். வெளியே என் ஹோல் ஃபேமிலியை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து உன் மொக்கையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நீ காமெடி பண்ணிட்டு இருக்கல? ஓகே ஓகே
சீரியஸ். இது எதுக்கு? இல்லைங்க, நம்ம 2 பேர் தனியாக இருக்கோம், ப்ரொப்போஸ் வேறு பண்ண போகிறேன், அதான் இளையராஜா பீஜம் போட்டால் செம்மையாக இருக்குன்னு பசங்க சொன்னாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். எல்லாரும் பார்க்குறாங்க. பிடிக்கலையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஹே, what are you doing? இல்லைங்க, பொண்ணுங்களுக்கு 6 பேக் இருந்தால் பிடிக்கும்னு சொன்னாங்க. யார் சொன்னா? அதுவும் பசங்க தாங்க சொன்னாங்க. இது தடவை பம்பிங் பண்ணி 6 பேக் ஆச்சா செம்மையாக இருக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. காட்டுட்டாங்க. நீ செம்ம காமெடி பண்ற. ஆக்சுவலி யூ காட் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். பட் உன் 6 பேக்ஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நான் ஒன்றும் 18 வயசு டீனேஜ்கள் கிடையாது. ஸோ ப்ளீஸ் பட்டனை போட்டு. நல்ல வேலை 6 பேக் இருந்தால் தானே காட்டேன். ஆக்சுவலி ஒரு ஸ்மைல் சூப்பருங்க. ஆக்சுவலி நீ யாரு? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். வெயிட் வெயிட்டர். Yes. 1 cup of cappuccino. Okay. And white latte with extra milk. Yes. ஸோ யூ நோ மை ஃபேவரட் ட்ரிங்க். ஓகே. என் பேர் அர்ஜுன், வயசு 28. உங்கள் வயசு தான். அப்பா இருந்தாரு, அம்மா இருக்காங்க, தம்பி ஐடி படிக்கிறான், தங்கச்சி ஸ்டில் ஸ்கூலிங் அண்ட் ஒரு கார் ஹோண்டா சிட்டி, சொந்த வீடு, லோன் பே பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக முடிச்சிடுவேன். அண்ட் மை மந்த்லி சேலரி இஸ் 3500. கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்கு. பேசிக்காக ஒரு டீசெண்டான லைஃப் இந்த அர்ஜுன் நம்பி வந்தா யாத்ராவுக்கு கண்டிப்பாக இருக்கு. என் மந்த்லி சேலரி 5500 and you are trying to impress me with all of this, is it? அண்ணா இந்த டீ ஒன்று வரல. ஓ, காப்பி வந்துருச்சா? Hey man. செம்மையா சொதப்புறான்டா. மச்சி 5 வருஷமா பம்பிக்கிட்டு இருந்தானா, இன்னைக்கு அவகிட்ட எவ்வளவு பேசுறான் பாரு. ஃபோக்கட் ஆயிடும்டா. What is this? இதெல்லாம் 5 வருஷமா உங்க பின்னாடியே சுத்தி நீங்க வீசுற குப்பையெல்லாம் பொறுக்கி சேர்த்து வச்சது என் காதல் பொக்கிஷம். Dude, இதெல்லாம் ஜீன்ஸ் படத்துலயே பார்த்தாச்சு. புதுசா ஏச்சும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் 2 நாள்ல எனக்கு ஷோ, விடுங்க. 2 நாள்ல கல்யாணம், 2 நாள் கல்யாணம், 2 தடவை சொல்லிட்டீங்க. அமெரிக்கா கரண்ட் கெட்டுட்டான். What? காஃபி ஆறுது உங்களை குடிச்சல மனசு கேட்டு இருந்தேன். குடிங்க. Hey, wait. இது ஏன் ஷாலோட? ஐ மீன் ஃபர்ஸ்ட் காலேஜ் கனிவல்ல பையனுங்க டீஸ் பண்ணி எடுத்துட்டு போய் அதை ஒரு பையன் அடிச்சு and then they came and now sorry to me. அந்த பையனே நான் தாங்க. You know something? சாரி சொல்லிட்டு அடிச்சது யாருன்னு அவனுங்க சொல்லவே இல்லை. ஒரு காலேஜ் ஃபுல்லா தேடினேன். I couldn't figure it out. அப்பயாவது வந்து சொல்லிருக்கலாமே. At least we could have been good friends and அங்கிருந்து அதான் சொல்ல. I don't be your friend zone guy. பொண்ணுங்க தான் பசங்களை ஃப்ரெண்ட் ஜோன் ஆக்குறது ரொம்ப ஈஸியாச்சு. Sir, the section will be closed for cleaning process. Thank you. ஏன் பிளட் குரூப் டைப் ஓன்னு
எப்படி தெரியும்? அன்னைக்கு ராத்திரி செம்ம மழை. நீ டிஸ்கஷன் முடிச்சு உண்டிய நடந்து போயிட்டு இருந்த ஒரு கார் வேகமாக மோதி போயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் ரத்தம் கொடுத்து காப்பாற்றினேன். நிறைய பிளட் லாஸ். ஓ குரூப் ரத்தம் கிடைக்காட்டி நீ செத்துருவேன் டாக்டர் சொன்ன. அப்போ ஒரு நிமிஷம் நான் செத்தே போயிட்டேன். அப்போ கடவுளை வேண்டிக்கிட்டேன் என் பிளட் குரூப்பும் ஓதான் இருக்கணும். என் பிளட் குரூப் என்னன்னு கூட தெரிஞ்சு வச்சுட்டு இல்லை. தேங்க் காட் என் பிளட் குரூப்பும் ஓதான். லைஃப்லி ஃபுல் டைம் அழுத ஒன்று அப்படி பார்க்குறப்ப. ரெண்டு நாள் கழிச்சு தான் கண் முழிச்சேன். அப்பா அம்மா வர வரைக்கும் நீ தான் என்னை நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டல. மறுநாள் நீ எப்படி என்னை பார்த்துக்கிட்டேன்னு அந்த நர்ஸ் சொல்லும்போது அப்போ நினச்சேன் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு. தேங்க்யூ. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரெக்கார்ட்ஸில் கூட உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. பட் வாய்? அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ல. No. I would have fallen for you. Maybe. அப்பா வந்து சொல்லியிருந்தா பரிதாபத்தில் தான் லவ் வந்திருக்கும். I don't want your பரிதாபம் love. I want your pure love. எப்படி? இந்த 12 ஹவர்ஸ்லயா? இந்த 12 hours தாட்ல என் முன்னாடி உட்கார்ந்த நீங்க இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. தாங்க லவ். இந்த 5 வருஷத்தில் நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சதில் நான் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே ஒரு ஃபீல் வந்திருக்கும். இதே அந்தந்த இன்சிடெண்ட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தா சிச்சுவேஷனை யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கோங்க. அதுக்கு பேர் ட்ரூ லவ் இல்லை. But it's too late. அமெரிக்கா இறங்கின அடுத்த நாளே எனக்கு கல்யாணம். அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு காதல் என்னால் ஏற்றுக்க முடியாது. பட் அது அரேஞ்ச் மேரேஜ் தானேங்க. இது ட்ரூ லவ். கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு கூட வரீங்களா? ப்ளீஸ். What are you doing? எனக்கு ஹைட்ஸ்னா பிடிக்காது. அதான் ஏன்? ஏன்னா பயம். உனக்கு ஆயிட்டுனா பயம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பொதுவாக பொண்ணுங்களுக்கு பிடிச்சதான் பசங்க செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற? வாழ்க்கையில் பிடிக்காத விஷயத்தையும் பிடிக்க வைக்கிறதாங்க உண்மையான காதல். ஹைட்னா பயம்ன்ற காரணத்தினால உயரத்துலேருந்து உலகத்தை பார்த்ததே இல்லைல்ல. இப்போ திரும்பி பாருங்க, நான் இருக்கேன். அழகா இருக்கா? பயமா இருக்கு. அழகா இருக்கா? அவ்வளவுதாங்க. இந்த 5 வருஷமா நான் ஏன் ஒரு வாட்டி கூட வந்து என் காதலை சொல்லன்னு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு காதல்னாலும் பிடிக்காது. ஆமா, உங்களுக்கு ஏன் காதல்னா பிடிக்காது? பிகாஸ் காதல்னா பெயின்,
கமிட்மெண்ட், எமோஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் தேவையில்லாத burden. அதாங்க இங்க ஒருவேளை என் காதலை சொல்லி இங்க வேணான்னு சொல்லி உங்களை நான் மறக்க வச்சிடணும்னு பயந்து சொல்லாமலே போயிட்டுங்க 5 வருஷமா. ஐ நோ ஐம் டூ லேட், பட் லேட் இஸ் பெட்டர் தென் நெவர். இந்த உலகத்துல பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். அதை பிடிச்சவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். காதலும் அப்படிதாங்க, நீங்க ட்ரை பண்ணதே இல்லை. என்னை லவ் பண்ணி பாருங்க, என்னையும் பிடிக்கும், என் காதலையும் பிடிக்கும். நீ கேட்ட 12 hours முடிய இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. I don't think so you can make it up. I could see the love in your eyes. அர்ஜுன், stop it. ஆமா, இப்போ நீ பார்க்குற யாத்ரா 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த யாத்ரா இல்ல. என்னமோ பண்ணிட்டா, பட் இப்போ ஏன்னா இப்பதான் எனக்கு அறிவு வந்திருக்கு நினைச்சுக்கிய. ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப அது எப்பவே எடுத்துலான்னு தோணும், ஆனா அதை விட்டு தூரமா போடுச்சுனா எப்பயாச்சும் எடுத்துலான்னு தோணும். போதும் அர்ஜுன், எனக்கு கல்யாணம் இதெல்லாம் சரியில்லை. இந்த 12 hours மெமரி என்னை விட்டு போறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும், பட் அது போயிடும். ஐ ஹாவ் டு கோ. Ma, shall we go now? Is everything all right? டேய், தெரிஞ்ச விஷயம் தாண்டா. 12 ஹவர்ஸ்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் ஓவர்டா. அது ஒரு நல்ல கல்யாணம் பண்ண போற பொண்ணு. இல்ல பரவாயில்ல, அதான் மனசு லைட்டா இருக்கு மச்சா. Excuse me, ma'am. This your friend's phone who was with you just now? He left this in our coffee shop. என்னது இது? இதுக்கு தான் 2 வருஷமா ட்ரை பண்றேன். எப்படி? லாஸ்ட் இயர் மெடிக்கல் கேம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் உன்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கினல, ஞாபகம் இருக்கா? So, baby, how you feel now? What? I mean, America Mapla, America Life, 2 months left. Isn't it exciting? Yeah, but I'm even more excited to continue back my specialty in pediatric heart surgery. What? Did you apply for that? No, இங்க 2 வருஷமா ட்ரை பண்றேன். I'm having distinction in all my rotation exams, but அந்த சொட்ட தொலைய head of department கூட ஒரு சின்ன பிரச்சனைனால சைன் வைக்க மாட்டேங்கிறான். If he did, இங்கே கண்டினியூ பண்ணி ஒரு பீடியாட்ரிக் ஹார்ட் சர்ஜன் ஆயிடுவேன். I give up. I want to try in America. ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபைன் அவுட் பண்ணிட்டேன். அதான் அப்பா அம்மா அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது ஃபோட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டேன். And I believe you're a good man too. Whoa, hold up, baby. Do you know how much I earn? 20,000 USD per month. இப்போ நீ வேலைக்கு போகணும்னு யார் அழுதா? அதுவும் ஸ்பெஷாலிட்டி, மாஸ்டர், லொட்டுலோஸ்க்கு. இதெல்லாம் definitely is going to be a burden for you. You can just be like a queen in my house. Dhruv, no. எனக்கு அப்போ 8 வயசு இருக்கும், என் தம்பிக்கு 5 வயசு. ஹார்ட்ல ஹோல்னு சொல்லி none of the doctors could save him and I lost my brother. அப்போ முடிவு பண்ணேன், ஒரு பீடியாட்ரிக் ஹார்ட் சர்ஜன் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு. பாதி கடந்து வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் ஒரு 4 yearsல முடிச்சிடுவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எங்கள் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். த இந்தியன் ஃபுட்,
அதுவும் தக்காளி சட்னி பா சான்ஸே இல்லை. அதனால தான் ஐ வாண்ட் a Tamil பொண்ணு as my wife. நினச்சி பாரு, நீ வீட்டில் இருந்து எனக்கு சமைச்சு போட்டு ஈவினிங்கில் நான் வீட்டுக்கு வந்தா உடனே you receive me with a good candlelight Indian food dinner in the home in America. ட்ரூஃப் இதெல்லாம் நடக்கும், நடிக்கும் இல்ல அப்போ அப்போ. இது மட்டுமே லைஃப் கிடையாது. I'm telling you, I'm going to keep you as my queen. In fact, நீ இதில் கேம் தான் பண்ண போற. வெயிட்டா தினமும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இது என் ட்ரீம் ட்ரூஃப். ஓகே ஃபைன், ட்ராப் இட். இதை பற்றி பேசி நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கே வீணாக்க வேணாம். ஐம் ஷூர் உனக்கு அமெரிக்காலையும் ஒரு மண்ணும் கிடைக்காது. யூ ஜஸ்ட் கோனா வேஸ்ட் 2 more years of your life. இன்ஃபேக்ட் இப்போ கூட நான் ஒத்துக்கல. bear in your mind பேபி, ஒரு 90% நீ நினச்சபடி அது நடக்காது. shall we go for dinner? அர்ஜுன் தான் உனக்கு எப்படியாச்சும் இந்த ஆஃபர் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த HOD சொட்டத்தலை வீட்டுக்கு 2 மாசமா அலைஞ்சான். அப்படி இப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்ணி இதே ஆஃபர் லெட்டர்ல சைன் போட வச்சான். என் கூடவே தான் இருப்பான். ஆனா எப்பெல்லாம் அவனை பார்க்க வருவனோ அப்பெல்லாம் கலந்துக்கும். ஃப்ரெண்டு மச்சான். என் ட்ரீம்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உன்னையும் அவ்வளோ பிடிக்கும், உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதா? இது ஏன் முதலே தரல? இது நம்ம நாட்டில் நீ தான் அந்த அமெரிக்காக்காரன் வேணும்னு சொல்லிட்டு போன. அப்போ இது எதுக்கு? வேஸ்ட் தானே. இதுக்கு போனா வீட்டுக்கு லேட்டா வருவேன், சமைக்க முடியாது. நான் சமைக்கிறேன். 2 years லைஃப் பிஸியாவே இருக்கும். பிள்ளைக்குட்டி இதெல்லாம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 1 year ரொட்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரிஞ்சிருக்கணும். 5 வருஷம் வெயிட் பண்ணேன். இது 1 வருஷம் தானே. ஈவினிங் ரிசீவ் கேண்டல் லைட் டின்னர் இதெல்லாம் எப்போதும் இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் மட்டும். Hey baby, ஹலோ ரூஃப். flight delay னு மச்சான் சொன்னாரு. Are you taking the flight now? I want to continue my specialty in pediatric heart surgery. இப்போ எதுக்கு இது? என்ன முத கல்யாணம் பண்ணு. My love will change you to be a 24-hour housewife. அந்த அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதான் அது வேணாம். I'm scared I'll change. What do you mean வேண்டாம்? அமெரிக்கால தக்காளி சட்னி செஞ்சு கொடுக்குற ஒரு வெள்ளைக்காரச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா. ஏன் டே தக்காளி சட்னி மாப்பிள, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்பொழுது வேற ஒரு நல்ல நபருடன் தொடர்பில் உள்ளதால் நீங்கள் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்து கவுண்டடிச்சு படுக்கவும். Who's this fucking shit? Pa, it's not right. எதிரா ரைட்ல இஸ் ஹெல்பிங் டு அச்சீவ் ஹர் ட்ரீம்ஸ். நமக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறத விட அவளுக்கு நல்ல லைஃப் பண்ண கிடைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஷீ இஸ் தி ரைட் பர்சன். அண்ட் யா, who are we to decide her life? அப்புறம் இப்படியே என் ட்ரீம்க்கு ஹெல்ப் பண்ணி உன் லைஃபை முடிச்சிடலான்னு பிளானா? உனக்குன்னு லைஃப்ல எந்த ட்ரீமும் இல்லையா? ஹலோ மேடம், எங்களுக்கும் ட்ரீம்லாம் இருக்குது. செய்கிறது இன்ஜினியரிங் தான், பட் பார்ட் டைமாக ஃபில்ம் மேக்கிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சூன் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கர். உங்கள் ட்ரீமில் நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி நாங்களும் எங்கள் ட்ரீமில் பிஸியாக தான் இருக்கோம். அப்போ ஓகே. அப்போ ஓகே தானே? இந்த 12 ஹவர்ஸ்ல நீ தானே சொல்ல வச்சியான்னு தெரியல,
ஆனா அவன் இல்லைன்னு புரிய வச்சுட்டேன். லைஃப்ல ரெண்டாவது அழுவுறேன், அதுவும் உங்களுக்காக தான். இனி அழுவ மாட்டேன். ஓகே தானே? இவ்வளோதான் பாஸ். ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணோட சேர்த்து அவளோட ட்ரீமையும் லவ் பண்ணுங்க. கரெக்ட் பண்ண 5 வருஷம் தேவையில்ல, 12 அவர் கூட போதும். நம்ம ஹீரோ மாதிரி.